ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ குரூப் 2 2A மெயின்ஸ் எக்ஸாம் எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், நான் செல்ஃபாக படிக்க போகிறேன் ப்ரோ, படிக்க முடியுமா? எஸ், படிக்க முடியும். அதுக்கு என்ன இப்போ பண்ணணும்? ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறால் மட்டுமே போதுமானதாக இருக்குமா? அதுக்கும் ஒரு கொஷின் மார்க் உண்டு. எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னா என்ன சிலபஸ், என்ன எக்ஸாம் பேட்டர்ன், எல்லாமே நான் வீடியோ போட்டு கொடுத்துருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கிளியர்? ஓகே, சரி, பார்த்துருவோம். ஓகேங்க, இப்போ இங்கே சிலபஸ் நான் வச்சுருக்கேன். இங்கிலீஷ் இருக்கே அப்புறம் மாதிரி பார்க்க வேணாம். ஒரு சின்ன சாம்பிளுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட் நான் கொடுக்கும்போது தமிழும் சேர்த்து கொடுப்பேன். ஓகே, ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் தமிழில் ஒரு பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். winshineias சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. சிலபஸ் காப்பி ஃபஸ்ட் நான் ஏன் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, செல்ஃப் ப்ரிப்பரேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இது இல்லை அப்படின்னா மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. நான் நெகட்டிவாக சொல்கிறேன், அப்புறமா நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு 1 lakh பே பண்ணியிருக்கேன், 2000 ரூபாய், 500 ரூபாய், இல்லை 20,000 ரூபாய், எவ்வளோ நீங்கள் பே பண்ணியிருந்தாலும் இதில் உங்களோட பங்கு பின்னாங்க இருந்தால் மட்டுமே எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நிறைய பேர் கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் கூட பின்னாக்க பண்ணுவேன். நம்ம அகாடமியில் மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க, நான் கூட பின்னாக்க சொல்லுவேன். ப்ரிலிம்ஸும் நான் பின்னாக்க சொல்லிடுறேன். பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, 99% ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பின்னாக்க பண்ணுறாங்களோ, என்ன உழைப்பை போடுறாங்களோ, அதை பேஸ் பண்ணி மட்டும் ரிசல்ட் பின்னாக்க அமையும். 1% மட்டும்தான் இந்த அகாடமிஸோட வேலை. அது யூடியூபாக இருக்கலாம், பெரிய அகாடமியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் வெறும் 1% மட்டும் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். 99% அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான். ப்ரிலிம்ஸுக்கே அப்படின்னா மெயின்ஸுக்கு சொல்லப்போனால் 100% நீங்கள் தான் உழைப்பு பின்னாக்க போடணும். ஜஸ்ட் அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தப்பா பிடிஎஃப் படிச்சுக்கோ அந்த மாதிரி கொடுப்பாங்க தவிர்த்து, அதை நீங்கள் எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் அமையும். இன்றைக்கி டெலகிராமில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்டோட பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குங்க. 100 ரூபா, 150 ரூபான்ட்டு எல்லா பிடிஎஃப்பும் சேல் பண்ணுறாங்க. எல்லாமே கிடைக்கும். பட் அதை மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். அடுத்தது ஒன்றியம் மற்றும் மாநில நிர்வாகம், இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகள். கிளியர்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிலபஸ் இருக்குல்ல, இதை ஒரு வார்த்தை விடாமல் நீங்கள் பிறகு மக்க பண்ணுங்க. இப்போ இங்கே பாருங்கள், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், சைல்ட் லேபர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை வெடிப்பு, வேலையின்மை, குழந்தை தொழிலகம், இந்த மாதிரிலாம் பின்னாக்க நிறைய இருக்கும். இந்த சிலபஸை ஃபுல்லாக படித்து ஒரு டாப்பிக்குமே இந்த ஐஃபன் கூட விடாமல் நீங்கள் மக்கப் பண்ணி எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாதி கடல் தாண்டியாச்சு. இதை ஃபஸ்ட்டு பின்னாக்க பண்ணுங்கள். யாருமே இதை பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அகாடமி ஜாயின் பண்ணுறாங்க, டெஸ்ட் கொடுக்குறாங்க, அதை எழுதுறாங்க, அங்கே கரெக்ஷன் பண்ணி வந்துடுது. பட் அது உங்களுக்கு எக்ஸாமில் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ பேஸ் சிலபஸை ஃபுல்லாக டீகோட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நீங்கள் மக்கப் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பின்னாக்க போக முடியும். கிளியரா? சிலபஸை மக்கப் பண்ணி முடிச்சிங்களா? அதுவும் முக்கியமாக செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு கைடன்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நீங்களே தான் உங்களை கைட் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னா, சிலபஸை மக்கப் பண்ணி முடிக்கணும். கிளியர்? பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம பின்னாக்க மக்கப் பண்ணிட்டோம். செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லும் போது, பேசிக்கான புக்ஸை பின்னாக்க கலெக்ட் பண்ணுங்கள். பேசிக்கான புக்ஸ், அதாவது மார்க்கெட்டில் ஏகப்பட்ட புக்கு இருக்குது. நான் ஏன் பேசிக்கான புக் சொல்கிறேன் அப்படின்னா, சமச்சீர் புக்கை நீங்கள் பின்னாக்க எடுக்கணும். இப்போ பின்னாக்க புரியும் நான் ஏன் பின்னாக்க சிலபஸ் ஃபில்டர் பண்ண சொன்னேன், படிக்க சொன்னேன் அப்படின்னா, இப்போ சமச்சீர் புக்கில் 6 to 12 எல்லாமே பின்னாக்க இருக்கும். நம்ம எல்லாமே மெயின்ஸுக்கு தேவையான விஷயம் கிடையாது. அப்கமிங் வீடியோஸில் இந்த சோஷியோ எக்கனாமிக் எந்த லெசன் மட்டும் படித்தா போதும், எல்லாமே நான் வீடியோ கொடுப்பேன் உங்களுக்கு. எல்லா லிஸ்ட்டும் பின்னாங்க லைனாக பின்னாக்க வரும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ எக்கனாமிக் படித்து முடிச்சிருப்பீங்க, இல்லை ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். பாலிட்டி பின்னாக்க இருக்குது, இந்தியா அரசியல் அமைப்பு. 10th பின்னாக்க படிச்சிருக்கீங்க, 12th பின்னாக்க படிச்சிருக்கீங்க. ஓகேவா? இப்போது இந்த 10th and 12th ப்ரிலிம்ஸ்க்கு எல்லாமே பின்னாக்க படிக்கணும். ஆனால் மெயின்ஸுக்கு ஒரு சில சாப்டர் மட்டும் படித்தா போதுமானதாக இருக்கும். எந்த அளவுக்கு சோர்ஸை லிமிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். ஏன் அப்படின்னா, சோர்ஸ் நீங்கள் லிமிட் பண்ணால் மட்டும்தான் நிறைய எழுதி பார்க்க முடியும். 100 நாள் இருக்குது அப்படின்னா 100 நாளுமே நீங்கள் பின்னாக்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் பின்னாக்க இருக்கணும். எழுதி பார்க்கலன்னா ஒன்றுமே பின்னாக்க பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணியாகணும்? சோர்ஸை கம்மி பண்ணுங்கள், கண்டென்ட்டை கம்மியாக படித்து டெலிவரி அதிகமாக கொடுங்க. கிளியர்? ஒரு கம்ப்ளீட் புக் லிஸ்ட் உங்களுக்கு பின்னாக்க வரும். ஜஸ்ட் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? புக்ஸை கலெக்ட் பண்ணிட்டோமா, மேட்ரு முடிஞ்சு போச்சுன்னு கேட்டால் இதுக்கப்புறம் கிடையாது. என்ன பண்ணணும்? அகைன் கம்மிங் டு சிலபஸ். ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். கண்டென்ட்டை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது? ஓகே, இப்போ நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன். அவங்க ஒரு பிடிஎஃப் கொடுத்தாங்க, அவங்க ஒரு டெஸ்ட்டு கொடுத்தாங்க, அட்டன் பண்ண போச்சு. அது மேட்ரு கிடையாது. அது எல்லாருமே பண்ணுவாங்க. இன்னும் யூடியூப்பில் 2000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது.
20,000க்கும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து பின்னாக்க பண்ணுறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் மேக் பண்ணுங்கள். எப்படி மேக் பண்ண சொல்கிற பாருங்கள். ஒரு டாப்பிக்கும் நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கிளியராக இப்போ வந்து February மாதம் வந்து பின்னாக்க எக்ஸாம் அப்புறம் மாதிரி வந்து இருக்குது. சரியா? நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதத்துக்குள்ளே நோட்ஸ் நீங்கள் மேக் பண்ணணும். எப்படி அப்படின்னா இப்போ இங்கே வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு டாபிக் வந்து பின்னாக்க இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவர்ட்டி, சானிடேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாவர்ட்டி வந்து பின்னாக இருக்குது. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா வறுமை அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? என்ன பண்ணோன்னா இந்த பாவர்ட்டிக்கு ஃபஸ்ட்டு ஒரு நோட்டை எடுத்துக்க, நோட்டை பாவர்ட்டின்னு போட்டு சமைச்சு புக்கு பார்க்கணும். பாவர்ட்டி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து எழுதுங்க. அடுத்தது ஒரு சோர்ஸ் புக் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த புக்கில் பாவர்ட்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் ஹைலைட் பண்ணாமல் தயவு செஞ்சு ஹின்ஸு மாதிரி பேப்பரில் எழுதணும். டைம் 10மா ப்ரோன்னு கேட்டால் இதை பண்ணால் தான் நீங்கள் மெயின்ஸை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். அதாவது புக்கில் மார்க் பண்ணி நான் படிச்சுக்கணும் அப்படின்னா சில பேருக்கு தாங்க அது ஓகே ஒர்க் அவுட் ஆகும். பட் மெயின்ஸ்க்கு தான் உள்ளே வரீங்கன்னா நீங்கள் எழுத தான் அங்கே வந்து ப்ராக்டிஸ் ஆகும். கிளியராக எழுதி முடிச்சாச்சா? அடுத்தது கூகுளில் போய் பாருங்கள். பாவர்ட்டி 2022 TNPSC ஆர் UPSCன்னு போட்டிங்கன்னா ஒரு சோர்ஸ் வந்து பின்னாக வரும். ஒரு நோட் வந்து பின்னாக மேக் பண்ணுங்கள். அப்போ பாவர்ட்டிக்கு ஒரு 4 பேஜுக்கோ இல்லை ஒரு 3 பேஜுக்கோ நோட்ஸ் நீங்கள் வந்து பின்னாக மேக் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே இப்போ பாவர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும், ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட் வந்து பின்னாக முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் வந்து பின்னாக போட்டிருக்காங்களா, முடிஞ்சு போச்சு. தேர்டு, தமிழ்நாட்டில் என்ன வந்து பின்னாக பண்ணியிருக்காங்க, சென்ட்ரலில் என்ன வந்து பின்னாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து பின்னாக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா டேட்டா, எவ்வளோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா வறுமையில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு நோட்ஸாக வந்து பின்னாக மேக் பண்ணுங்கள். அந்த நோட்ஸ் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா 70% மெயின்ஸ் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது எல்லாமே நீங்கள் பார்க்காம பண்ணோம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு டாபிக் நீங்கள் வந்து பாருங்கள், சயின்ஸுக்கு மட்டுமே கிட்ட இவ்வளோ டாபிக் வந்து இருக்குங்க. சரியா? இத்தனை டாப்பிக்குமே நீங்கள் கைப்பட ஒரு ஹின்ஸ் மாதிரி நோட்டை மேக் பண்ணுங்கள். அதாவது ஒரு பேரா மாதிரி எழுதிட்டே போகணும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஹின்ஸ் மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்களா, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஒரு ஐஃபன், சயின்டிஃபிக் கிளாஸ் ஒரு ஐஃபன், இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஐஃபன், இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில், ஏன் அப்படின்னா பின்னாடி நீங்கள் தான் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் ஒரு டாப்பிக்குமே ஃபுல்லாக ஜெனட்டிக்ஸாக அப்படின்னா என்ன, மரபியல் அப்படின்னா என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, சமஸ்கிருதம் என்ன வந்து இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு நோட்ஸாக வந்து மேக் பண்ணுங்கள். இதை நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க, ஜனவரி பிப்ரவரியில் பக்காவான எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ண முடியும். இதை பண்ண தவறினால் உங்களுக்கு அது கை கொடுக்கறது சாத்தியம் இல்லாமல் ஒன்றா வந்து போகும். எவ்வளோ PDF கிடைச்சாலும் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தா கூட நிறைய ஃப்ரீயாக இருக்க PDF வந்து அவைலபிளாக இருக்குது. அது வெளியே வந்து 50,000 கிடைக்க வேண்டிய ஒரு PDF டெலகிராமில் 100 ரூபா 150 ரூபா போட தான் செய்கிறாங்க. ஓகேவா? நான் எதுவும் போடலைங்க, கேஸ்லாம் கொடுத்துறாதீங்க. மற்றவங்க போட்டு தான் இருக்காங்க, நானும் பார்க்க தான் செய்கிறேன். பட் எல்லாத்தையும் வாங்கி சேவ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. சோர்ஸை லிமிட்டாக வச்சுட்டு நோட்ஸை மேக் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? டெஸ்ட்டு டெய்லி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு பிளான் மாதிரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, அதை மாதிரி பின்னாடி வந்து பார்க்கலாம். பட் கண்டென்ட் மேக்கிங் ரொம்ப அவசியமான ஒன்று. கண்டென்ட் மேக்கிங் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம். கிளியர்? ஏன் அப்படின்னா நீங்கள் சோர்ஸ் ரொம்ப கம்மிங்க. மார்க்கெட்டில் வந்து அப்படியே குழப்புற மாதிரி வந்திருக்கும். ஆனால் உங்கள் கையில் நோட் இருக்குது அப்படின்னா ஓகே இதான் சோர்ஸு. பாவர்ட்டியாக ஒரு 4 பேஜ் முடிச்சு வச்சிங்களா, எப்படி கொஷின் கேட்டாலும் உங்கள் நோட்ஸை பேஸ் பண்ணி ஆன்சர் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது மெயின்ஸ் ஈஸிங்க, ஈஸியாக வந்து பண்ணலாம். கொஞ்சம் திங்க் பண்ணணும், அவ்வளோதான். ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். 50% கண்டென்ட் அப்படின்னா 50% டெலிவரி வந்து இப்போ பண்ணணும். நீங்கள் படித்ததை அங்கே வந்து கொடுக்கணும். கிளியராக? அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், முட்டி மோதி ஒரு 1.5 மாதம் 40 நாள் கண்டென்ட்டை மேக் பண்ணி நீங்கள் ஒரு புக்கை ரெடி பண்ணுங்கள். அந்த புக்கை நீங்கள் சேல்டோ பண்ணலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கணும். இதான் வந்து மேஜர் விஷயம். இதான் வந்து சொல்ல வந்தது. ஓகேயா? இது மேபி சில பேருக்கு வந்து முட்டாள்தனமாக வந்திருக்கலாம். டைமே வந்து கிடையாது, என்ன வந்து பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து தோணலாம். பட் இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை ப்ராப்பராக பண்ணால் தான் அடுத்து வந்து போக முடியும். ஓகேவா? ஸோ நோட்ஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, கண்டிப்பாக டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க. அது 500 ரூபா 2000 ரூபா எதனா வந்து இருக்கும். இல்லை நான் வந்து ஒரு ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் வந்து ஓகே. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் நோட்ஸை அந்த டெஸ்ட் பேட்சில் சில PDF வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து இருக்கும். சப்போஸ் ஜாயின் பண்ணல அப்படின்னா கூட சில டெஸ்ட் கொஸ்டின் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். நானும் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஃப்ரீ ஒரு கோச்சிங் கண்டிப்பாக வந்து போகும். ப்ரிலிம்ஸ் பார்த்தா மாதிரியே கொடுக்கும்போது கம்பேர் பண்ணுங்கள். நம்ம நோட்ஸுக்கும் அந்த PDFக்கும் எவ்வளோ ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி பாருங்கள். அதில் ஒரு 70% இல்லை 75% ஒத்து போகுது அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க, பயப்படாமல் படிக்கலாம். இதான் வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ நவம்பர்
டிசம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் ஒரு மேஜர் கன்சர்னாக வந்து பின்னாங்க நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் டெஸ்ட்டை நீங்கள் அப்பப்போ வந்து பின்னா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே எழுதும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கை ஆட்டோமேட்டிக்காக எழுத வந்து பின்னாக வந்துடும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியர். அடுத்தது இப்போயே அதாவது நோட்ஸ் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா பெண்ணோட செலெக்ஷன் ரொம்ப வந்து பின்னாக்கா இம்பார்ட்டன்ட். அதாவது V5 பைலட்டு நிறைய வந்து பின்னாக்கா சொல்லுவாங்க. பட் எது இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்ணை இப்போயே வந்து பின்னாக்கா வாங்கிடுங்க. ஓகேவா? ஒரு 5 பெண்ணை வந்து பின்னா வாங்கி வச்சுக்கோங்க. 5 பெண்ணோ இல்லை 10 பெண்ணோ வந்து பின்னாக்கா வாங்கிக்கோங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து எழுதி பழகுங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி தெரியணும். பெண்ணு மாறும் போது ஹேண்ட் ரைட்டிங்கும் மாறும். இது ரியாலிட்டி. ஓகேவா? மேபி கொஞ்சம் சேஞ்ச் வந்துருக்கும். பட் எக்ஸாமில் அந்த 3 மணி நேரம் 1750 வார்த்தை நீங்கள் எழுத போகிறீங்கன்னா அந்த எல்லா வார்த்தைகளுமே ஒரே மாடலில் ஒரே கலராக வந்து தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியாகணும்னா இப்போ யூஸ் பண்ணுற பென் தான் எக்ஸாம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து ஒரு புது பென் தான் வாங்கிட்டு போவேன், எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு போனீங்கன்னா அந்த பெண்ணை பிடிக்கிறீங்களே அது வாட்டை வந்து பின்னாக வராது. ஓகேவா? பழகின பெண் அப்படின்னா ஈஸியாக வாட்டை வந்து பின்னாக வரும். அதனால் பெண்ணை வந்து பழகிடுங்க. பழக சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா அந்த பெண்ணை ஈஸியாக பிடிக்க முடியும். அந்த ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாக வரும். என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து பின்னாக இருக்குது, இங்கே ஒரு பெண் இருக்குது, இங்கே ஒரு பெண் வந்துருக்கு, ரெண்டு புது பெண்ணை வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாக வந்து பின்னாக ரீஃபில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக ரீஃபில் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுல் ரீஃபில்ல 10% எழுதி வந்து பின்னாக பழகிடுங்க. 90% எடுத்து வச்சிங்க எக்ஸாமுக்கு வந்து பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். பெண்ணை மெயின்ஸுக்கு இந்த மாதிரி தான் யூட்டிலைஸ் பண்ணிங்க ஆகணும். ஒரே மாதிரி வந்து பின்னாக வரணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசன்டேஷன் ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங்லாம் வந்து பின்னாக மாற்ற முடியாது. ஓகே, அது இருக்கட்டும். பட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ எல்லாம் வந்து பின்னாக்க புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து இப்போ எடுத்துக்கோங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் பை பேஜாக வேர்ட் பை வேர்டாக நூக் அண்ட் கார்னர் ஃபுல்லாக மக்கப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டாப்பிக்குமே எடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் கமிஷன் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதுக்கான சம்மந்த A to Z உங்களால் என்ன பண்ண முடியுமோ கூகுளில் போய் பார்த்தா எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. சோர்ஸ் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. என்ன ஒன்று நமக்கு சோம்பேறித்தனம். பட் தேடி படித்தா ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகும். நீங்களாக நோட்ஸை எழுதும் போது இன்னொரு வாட்டி நீங்கள் ஈஸியாக படிச்சிக்கலாம். பட் மற்ற பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் போட்டு படிச்சிங்கன்னா 4 வாட்டி படிக்கணும், 5 வாட்டி படிக்கணும். பட் எழுதி படிச்சிங்கன்னா 2-3 வாட்டி ஈஸியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக் நோட்ஸ் வந்து பின்னாக்கா வந்துடும். ஓகேவா? இவ்வளோ தாங்க. இதை வந்து பின்னாக்கா ப்ராப்பராக வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா புக் சோர்ஸ் வந்து பின்னாக்கா வரும். ஃபஸ்ட்டு செமஸ்டர் புக் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு பப்ளிகேஷன் புக் நம்ம வந்து எடுத்துக்கலாம். புக்ஸை பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் புக்கில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க புக்கில் எதனா ஒன்று வந்து பின்னாக்கா போதுமானதான். எதனா ஒரு சோர்ஸ் போதுங்க. அதாவது சயின்ஸ் நெக்கு நிறைய புக் இருக்குது, எல்லாத்தையும் வாங்கிக்கணும் அதெல்லாம் வேணாம். ஏன்னா ஒன்று வந்து பின்னாக்க போதும். நான் ஃபுல் புக் லிஸ்ட் வந்து கொடுக்குறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ மெயின்ஸ்க்கு வந்து பின்னாக்க சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிச்சு என்னால் என்ன கொடுக்க முடியுமோ, என்னால் வந்து பின்னாக்கா 100% கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து முடியாது என்னால். ஆனால் ஃபிலிம்ஸ்க்கு ஏதோ நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு 1000 பேருக்கு மேலே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்கள் ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஹெல்ப்பாக இருந்தது அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு வந்து பின்னாக்கா போகும். அதே மாதிரி மெயின்ஸுக்கும் எதனா ஒரு விஷயத்தில் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியும். நான் கண்டிப்பாக வந்து பின்னாக்கா பண்ணுவேன். ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு குரூப் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். டெலிகிராம் வந்து பின்னாக்கா நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுட்டு குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஆரம்பிச்சுட்டு வந்து சொல்கிறேன். அதை பார்த்துட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு பெரிய அகாடமியுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 1% உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு அணிலாக இருந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? இதான் வந்து பின்னாக்கா செகண்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி செமஸ்டர் புக் வந்து வரும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.